புதுச்சேரி தொகுதியில் தமிழிசை நின்றால் மக்கள் டெபாசிட் இழக்க வைத்து விடுவார்கள் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விமர்சித்துள்ளார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் PM மித்ரா திட்டத்தின்படி புதுச்சேரி பஞ்சாலைகளை பயன்படுத்தி ஜவுளி பூங்கா அமைத்திட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தொழிலாளர் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் AFT திடல் எதிரே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்க, முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம், AITC மாநில செயலாளர் சேது செல்வம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது ஒன்றிய பாஜக அரசு புதுச்சேரி மாநிலத்திற்கு 3 ஆண்டுகளில் எதையும் செய்யவில்லை என்றும், மூடிய பஞ்சாலைகள் திறப்பதற்குண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் அதற்கு மாறாக தேதியிட்டு மூடிய பெருமை இந்த அரசையை சாரும் என்று கூறிய அவர், இதுகுறித்தும் கவலை இல்லாத முதல்வராக ரங்கசாமி உள்ளார் என்றும், புதுச்சேரி மக்களின் அன்பை பெற்றவராக திகழும் ரங்கசாமியின் உண்மை முகம் தெரியவில்லை என்றும், புதுச்சேரி மக்கள் குறித்து தொழிலாளர்களை பற்றி கவலைப்படாமல் 19 கார்ப்பரேஷனை ஒழித்த பெருமை ரங்கசாமியை சாரும் என்றார். புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை வந்தவுடன் ஒரு ஆட்சியை கலைத்த பெருமைக்குரியவர் அவர் என்று கூறிய சிவா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்கி இந்த 3 ஆண்டுகளில் பல சவால்களை மக்களிடம் அளித்ததாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆடாத ஆட்டமாடிய துணைநிலை ஆளுநரை பதவியை திறந்து வாருங்கள், அரசியல் செய்வோம் என்று தாங்கள் சவால் விட்டோம், இன்று ராஜினாமா செய்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மேலும் புதுச்சேரியில் நிற்க வேண்டும், மக்கள் தகுந்த பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்றும், ஏற்கனவே டெபாசிட் வாங்காத தமிழிசையை புதுச்சேரி மக்கள் விரட்டி அடிக்கும் காலம் வந்துவிட்டது என்றும், புதுச்சேரியில் தாமரை மலர்ந்துவிட்டதாக கூறும் பாஜகவினர் தேர்தலில் நிற்க ஆள் இல்லாமல் பிராந்தியமாக தேடும் அவல நிலையில் உள்ளதாகவும், புதுச்சேரியை சின்னாபின்னமாக்கிய பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிக்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்தார். இந்தியா கூட்டணியினர் ஒற்றுமையாக இருந்து வெற்றி வாகை சூடுவோம் என்றும் அவர் அப்பொழுது பேசினார். இந்த கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சம்பத், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், தொகுதி செயலாளர் நடராஜன், சக்திவேல், வடிவேல் உட்பட இந்தியா கூட்டணி கட்சியினர் பலர் பங்கேற்றனர்.